ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எப்படி எல்லாரும் சந்தோஷமாய் சமாதானமாய் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களா? தேவனோடு கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு வெற்றி உள்ளதா இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறீங்களா? உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தேவன் தாமே தம்முடைய வசனத்துக்கூடாக உங்களை தைரியப்படுத்தி உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நாங்கள் 94ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை நாங்கள் தியானம் பண்ண போகிறோம். இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அடைக்கலம் எப்பொழுது தேவைப்படுகிறது? ஏதோ ஒரு எதிரியுடைய தாக்குதலுக்கு தப்பும்படியாக நமக்கு அடைக்கலம் தேவை. ஏதோ ஒரு இடத்திலே இருந்து நாம் பாதுகாக்கப்படுவதற்கு நமக்கு பாதுகாக்கிற ஒரு மறைவிடம் நமக்கு தேவையாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எதிரியுடைய அம்புகள் வருகிற பொழுது அவைகளிலிருந்து நம்மை தற்காத்து நாம் பாதுகாக்கப்பட்டு இருப்பதற்கு நமக்கு அடைக்கலம் அவசியமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட பல விடயங்களுக்கு நாம் சிக்குகிற பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது அதை அடைக்கலம் என்று நாங்கள் கூற முடிகிறது. இந்த இடத்திலே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார், நான் தேவனை நம்பி இருக்கிறேன், அவர்தான் என்னுடைய கன்மலையாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலே இந்த வசனத்தின்படி கற்றுக்கொள்ள முடிகிறது ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். நாங்கள் நம்புகிற பொழுது கன்மலையிலே எந்த எதிரியுடைய தாக்குதலும் இல்லாதபடி கன்மலையிலே இந்த குளிமுசல்கள் என்ன செய்கிறதாம், அங்கே போய் அங்கே தனக்கு ஒரு மறைவிடத்தை அமைப்பதற்கு, தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு கன்மலையே அது தெரிவு செய்கிறதாம். அந்த வண்ணமாய் கன்மலையிலே அதற்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வர முடியாது. எதிரிகளுடைய தாக்குதல், எதிரிகளுடைய அம்புகள், எதிரிகளுடைய சதிகள் எல்லா திட்டத்துக்கும் என்னை காப்பாற்றுவதற்கு கன்மலையானது மிக முக்கியம் என்று அந்த குளிமுசல் அது தெரிவு செய்கிறது. அவைகளை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் தம்மால் படைக்கப்பட்ட மனுக்குலத்திற்கு அவரே அடைக்கலமாயிருக்கிறார், அவரே கன்மலையாயிருக்கிறார். எப்பொழுது தெய்வம் நமக்கு கன்மலையாகவும் அடைக்கலமாகவும் மாறுகிறார் என்றால், நாம் அவரை நம்பி இருக்கிற பொழுது, நாம் அவரை சார்ந்து கொள்கிற பொழுது. மனிதனிடத்தில் ஒரு சுய பலன் இருக்கிறது, மனிதனிடத்தில் சுய சக்தி இருக்கிறது, அதனாலே காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள், அது உண்மைதான். ஆனால் அவைகள் நடுவிலும் நாம் ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவரை நம்பிக்கொண்டு, ஆண்டவரே நீர் என்னை நடத்தும், எல்லா தீங்குகள், எல்லா தீமைகள், எதிரிகள், சதிகள், நாசமோசங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்தில் சரணடைகிற பொழுது, அவரை நம்பிக்கொண்டிருக்கிற பொழுது தெய்வம் நம்மை காத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையிலே பலவிதமான அசௌகரியங்களுக்கு அவர் முகம் கொடுத்ததுண்டு, பலவிதமான வேதனைகளை சந்தித்ததுண்டு, பல எதிர்ப்புகளுக்கும் எதிரிகளுடைய சதிகளுக்கும் அவர் சிக்கி தவித்த நேரங்கள் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் தெய்வத்தை நம்பிக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு அடைக்கலமாயிரும், ஆண்டவரே எனக்கு நம்பிக்கையாய் வாரும் என்று சொல்லி அவர் கூப்பிட்ட ஒவ்வொரு வினாடியிலும் தெய்வம் அவருக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உதவியை நாடி நிற்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு உதவி உங்களுக்கு தேவையாயிருக்கிறதா? எந்த சிக்கலுக்குள் நீங்கள் சிக்கி தவிக்கிறீர்கள்? எந்த வேதனை கட்டத்திற்குள் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க? எந்த நிலையில நீங்க நின்றாலும் உங்களுக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பும் அரணும் கன்மலையுமாய் கோட்டையாய் இருக்கக்கூடிய தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை நம்பி அவரை சார்ந்து அவருடைய கரத்திலே உங்களை முழுவதுமாய் கொடுத்து பாருங்கள். தேவன் நிச்சயமாய் இந்த நாளில் அவர் பாதுகாத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அதே சிந்தனையோடு தெய்வத்தை நோக்கி பார்க்கிறீங்களா? நான் உங்களுக்காக மன்றாடட்டுமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி உம்மை சார்ந்து கொண்டு, ஆண்டவரே எங்களுடைய இந்த கடினமான நிலையில எனக்கு உதவி புரியும் என்று சொல்லி கேட்கிற பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாய் இருந்து அரவணைத்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.